வெஜிடபிள் பிரியாணி ஒரு டைம் இது போல் செஞ்சு பாருங்கள். சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதே டைம் ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா கம கமன்னு வாசனையோட அருமையாக இருக்குங்க. வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு ஒரு 100 ml அளவுக்கு நம்ம பிரியாணி பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் வந்து 1/2 கிலோ அரிசி தான் செய்கிறேன். இதில் ஒரு 4 துண்டு பட்டை, 4 கிராம்பு, 4 ஏலக்காய், கொஞ்சம் பிரியாணி இலை சேர்த்துக்கோங்க. இது நல்லா பொரிஞ்சதும் ஒரு 200 கிராம் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா ப்ரௌன் ஆனதும் ஒரு கைப்பிடி புதினா, ஒரு கைப்பிடி கொத்தமல்லி சேர்த்துட்டு ஒரு 4 பச்சை மிளகா 2ஆக கீறி சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ ஒரு 200 கிராம் அளவுக்கு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். அப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா சாஃப்டாக வதங்கணும். இந்த டைமில் ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் ஊற்றிக்கலாம். தயிர் ஊற்றிட்டு தயிர் நல்லா கரைஞ்சி வதங்கணும். அந்த அளவுக்கு வதங்கினதும் நான் வந்து ஒரு 150 கிராம் கேரட்டு, 150 கிராம் அளவுக்கு பீன்ஸு, அப்புறம் கொஞ்சமாக ஒரு கப் அளவுக்கு மீல் மேக்கர் சுடுதண்ணியில் போட்டு தண்ணி பிழிஞ்சு எடுத்து வச்சுருந்தேன். அதையும் சேர்த்துட்டு லைட்டாக அந்த மாதிரி கிளறிக்கோங்க. இப்போ இந்த கேரட் பீன்ஸ் வந்து நல்லா கொஞ்சம் வெந்து வரணும். அதனால் அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். இப்போ இந்த கப்பால் நான் 1.5 கப் அளவுக்கு அரிசி எடுத்துருந்தேன். 1/2 கிலோ அளவுக்கு அரிசி அது. நான் 3 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன். நம்ம குக்கரில் செய்கிறதா இருந்தால் 1க்கு 1.5 கணக்குக்கு ஊற்றிக்கோங்க. இப்போ உப்பு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும், அதனால் பார்த்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மூடி போட்டு நல்லா இந்த மாதிரி மலமலன்னு கொதி வரணும். கொதி வந்ததும் நம்ம ஊற வச்சுருக்க இந்த அரிசியை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு இதை மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக விடுங்க. அரிசியும் தண்ணிக்கும் லெவலாக இந்த அளவுக்கு வரணும். ஃபுல் ஃப்ளேம் வச்சு தான் வேக விடணும். இந்த அளவுக்கு நல்லா வந்ததும் நம்ம வந்து அடுப்பை சிம்மில் வச்சுட்டு கரெக்டாக ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. நம்ம பிரியாணி 20 நிமிஷத்துக்கு அப்புறம் சூப்பராக நல்லா தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி சூப்பராக அரிசி பொலன்னு உதிரியாக நல்லா கிடச்சிரும். இப்போ வந்து உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் வந்து ப்ரெட்டு கூட கொஞ்சம் டோஸ்ட் பண்ணி எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி நீங்கள் சேர்த்துக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தான். இது சேர்க்குறதுனால நல்லா இடையில சாப்பிடும் போது நல்லா சூப்பராக இருக்கும். இது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். அதனால் மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் விடுங்க. ப்ரெட்டு வந்து நல்லா சாஃப்டாகிடும். இப்போ நல்லா கிளறி சுட இந்த மழைக்கு அதுக்கும் இந்த வெஜிடபிள் பிரியாணி செஞ்சு கொடுங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். சாப்பிட்றதுக்கு டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். நான் போடுற ரெசிபீஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நான் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய். நன்றி. வணக்கம்.